திண்டுக்கல் நகர், புறநகர், நத்தம், சானார்பட்டி பகுதிகளில் இபிஎஸ்ஐ வரவேற்க அனுமதியின்றி பிளக்ஸ் வைத்த அதிமுக நிர்வாகிகள் மீது 19 வழக்குகள் பதிவு. ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் பரப்புரை பயணத்திற்கு திண்டுக்கல்லுக்கு வருகை புரிந்தார். அவரை வரவேற்கும் விதமாக அதிமுக நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் வரவேற்பு பதாகைகள் வைத்தனர். இந்நிலையில் திண்டுக்கல் மணிக்கூண்டு, நாகல் நகர் ரவுண்டானா, காட்டாஸ்பத்திரி அருகே புறநகர் பகுதிகளான அஞ்சலி ரவுண்டானா, வத்தலக்குண்டு பைபாஸ், குட்டியப்பட்டி பிரிவு, பிஸ்மி நகர் பிரிவு, சானார்பட்டி அருகே நத்தம் பகுதியில் ரவுண்டானா, யூனியன் அலுவலகம் அருகே சேர்வீடு பைபாஸ், அம்பாத்துறை அருகே களிக்கம்பட்டி பிரிவு, பஞ்சம்பட்டி பிரிவு, சின்னாலப்பட்டி நகர் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் அனுமதியின்றி அரசு விதிமுறையை மீறி பிளக்ஸ் போர்டு வைத்த அதிமுக நிர்வாகிகள் மீது திண்டுக்கல் நகர் வடக்கு, நகர் தெற்கு, நகர் மேற்கு காவல் நிலையங்கள், திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையம், தாடிக்கொம்பு காவல் நிலையம், சானார்பட்டி காவல் நிலையம், நத்தம் காவல் நிலையம், அம்பாத்துறை காவல் நிலையம், சின்னாலப்பட்டி காவல் நிலையம் ஆகிய காவல் நிலையங்களில் 19 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன.